தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட யோவாஸ் என்கிற யூத ராஜாவை குறித்து நாம் கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. யோவாஸ் அகசியா ராஜாவுடைய மகன். தன் பாட்டியாகிய அத்தாளியால் எல்லா ராஜகுமாரர்களையும் அனைவரையும் கொன்று போட்டாள். தன்னுடைய சொந்த பேர பிள்ளைகளை என்றும் பார்க்காமல் அனைவரையும் கொன்று போட்டு தான் ஆள வேண்டும் என்று ஒரு வெறிப்பிடித்தவனாக கொடுமைக்காரியாக இருந்தாள். ஆனால் யோவாசோ அவன் மட்டுமே காப்பாற்றப்பட்டான். ஆலயத்தில் ரகசியமாக வளர்க்கப்பட்டான். 7வது வயதில் யோவாசு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். 40 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். யோவாசுக்கு பின்பாக அவன் மகன் அமத்சியா ராஜாவானான். 2 நாளாகவும் 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஆசாரியனாகிய யோய்தாவின் நாளெல்லாம் யோவாஸ் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் என்று காண்கிறோம். தேவாலயத்தை புதுப்பிக்கும்படியாக கட்டளையிட்டான். ஜனங்கள் காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். ஆசாரியன் யோய்தா மரித்த பின்பு தேசத்திலே சிலைகள், தோப்பு விக்கிரகங்களை ஜனங்கள் சேவித்தார்கள். இந்த குற்றத்தின் நிமித்தமாக யூதாவின் மேல் தேவனுடைய கடும் கோபம் மூண்டது. ஆசாரியன் யோய்தாவின் மகன் சகரியா ஆலயத்திலேயே கொலை செய்யப்பட்டான். அதனால யோய்தாவின் நிமித்தமாக யோவாசின் 2 விசாரிப்புக்காரர்கள் யோவாசை கொன்று போட்டார்கள். நல்ல ஆலோசனைக்காரனாகிய யோய்தா ஆசாரியன் இருக்கும் வரைக்கும் யோவாசு நல்ல ஆட்சி செய்தான். யோய்தா மரித்த பின்பு தவறான பாதையிலே ஆட்சி செய்தான். நம்முடைய வாழ்க்கையில் கூட கர்த்தருடைய ஆலோசனை தேவனுடைய ஊழியக்காரர்கள் மூலமாய் நமக்கு கொடுக்கப்படும் பொழுது அதை நன்றாக கவனித்து கர்த்தருடைய வார்த்தைகளை பின்பற்றும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையை மகிமையாய் ஆசீர்வதிப்பார். நம்மை மகிமையான பாதையிலே நம்மை நடத்துவார், நம்மை பயன்படுத்துவார். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் அப்படியே அந்த வார்த்தையின்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.